Hello students, welcome to DK Maths Tutorial Center. இப்போ நம்ம சாப்டர் 8 அதாவது 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸ் தான்ப்பா. சாப்டர் 8ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தியரி அந்த சாப்டர் இருக்குல்ல, அதில் எக்ஸாம்பிள் சம் 8.5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 8.4 பார்த்துருந்தோம். இப்போ நம்ம 8.5 வந்திருக்கோம். வாங்க சம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ முதல் கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. The amount of rainfall in a particular season for 6 days are given as 7.8 cm, 19.2 cm, 16.3 cm, 12.5 cm, 12.8 cm and 11.4 cm இது கொடுத்துருக்காங்க. அதாவது 6 நாளுக்குரிய ரெயின்ஃபாலோட அளவு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சென்டிமீட்டர் அளவில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் எப்படி பண்ணனா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அரேஞ்ச் தி நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அதாவது புக்கில் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். அசெண்டிங் ஆர்டர்னால் தெரியும்லப்பா, ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து லார்ஜஸ்ட் நம்பர் வர இருக்கிறது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 11.4, 12.5, 12.8, 16.3, 17.8, 19.2 போட்டுருவோம். இப்போ இந்த நம்பரை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 நம்பர்ஸ் இருக்குது. அப்போனா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இதை என்னன்னு நோட் பண்ணுறோம். ஸோ n is equal to 6ன்னு எழுதுகிறோம். ஸோ இது வர புரிஞ்சிருச்சா? அடுத்து அர்த்தமெட்டிக் மீன். இப்போ மீன் கண்டுபிடிக்கணும். மீனுங்கிறது என்னது, ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, பெருசாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க. 11.4, 12.5 + 12.8 + 16.3 + 17.8 + 19.2 அப்புறம் டிவைட் போட்டு 6ன்னு போடணும். 1, 2 இப்போ டிவைடட் பை 6ன்னு பண்ண நம்பர் ஆஃப் அப்போ 6 இருக்குது, அதை 6ன்னு போட்டுடணும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்களே, ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர் 19 வரும். ஸோ இதை பார்க்காதீங்க, இங்கே பாருங்கள். ஸோ 19 வரும். ஸோ 90 போட்டு டிவைடட் பை 6ன்னு போடணும். அதாவது இங்கே 6 இருக்கா, இந்த 6 தான் இங்கே போடுறோம், 90/6. ஸோ இதை 15ன்னு எழுதிடணும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 15ன்னு வரும். ஸோ அந்த மீன், அதாவது மீனை எக்ஸ் பார்ன்னு நோட் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம 15ன்னு எழுதுகிறோம். ஸோ இது புரிஞ்சிருச்சா? இதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலாவை எழுதுங்க. ஸோ ஃபார்முலா நான் பிளாக் பெனில் எழுதி காட்டுறேன், ஹைலைட் பண்ணி. நீங்களும் எக்ஸாமில் ஃபார்முலா மேக்ஸிமம் எந்த சம்னாலுமே ஃபார்முலாவை பிளாக் பெனில் ஹைலைட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஃபார்முலா பார்த்தோன்னே டக்குன்னு மார்க் போட்டுருவாங்க. ஃபார்முலாக்கே கண்டிப்பாக தனியாக மார்க் போடுவாங்கப்பா. இப்போ ஃபார்முலா ஃபார் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் which is equal to சிக்மான்னு மென்ஷன் பண்ணணும். which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு சிக்மா டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை n. இதுதான் ஃபார்முலா. ஓகே அப்பா, அதாவது இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த சிக்மா டிஐ ஸ்கொயர் போட்டிருக்கோம்ல, இப்போ என்னங்கிறது ஒன்றும் இல்லை,
அந்த எண்ணுங்கிறது முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் n = 6. அந்த 6 தான் என்னோட வேல்யூ. ஓகேயா? இப்போ இந்த டிஐனா என்னதுன்னு பார்க்குறோம். ஸோ டிஐயோட வேல்யூ என்னதுன்னா xi மைனஸ் x2 பார். ஸோ இதுதான் டிஐயோட வேல்யூ. ஸோ இப்போ டிஐயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். போதும் xi மைனஸ் x2 இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். இங்கே என்னோட வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிருச்சு, டிஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு தெரியல. ஸோ இதை தான் நம்ம இதை வச்சு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டேப்லர் காலம் போட்டு எழுதுகிறோம். ஸோ டேப்லர் காலம்ல என்ன எழுதுகிறோம்னா xi போடுறோம், அப்புறம் டிஐ போடுறோம். அந்த டிஐயோட வேல்யூ தான் xi மைனஸ் x2 பார் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் டிஐ ஸ்கொயருன்னு எழுதுகிறோம். முதல் xiயோட வேல்யூவாக இங்கே எழுதுகிறோம். அப்புறம் இந்த xi மைனஸ் x பார் இதோட வேல்யூ தான் டிஐ. ஸோ இதை அப்படி இங்கே எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இந்த டிஐயை ஸ்கொயர் போட்டு இங்கே எழுதுகிறோம். ஸோ அப்படி 3 எழுதுனா தான் நமக்கு இந்த ஃபார்முலாவில் டிஐ ஸ்கொயர் போட்டு கண்டுபிடிக்க ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த டிஐ ஸ்கொயரோட வேல்யூ போடணும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம இந்த டேப்லெட் காலம் போட்டு எழுதுகிறோம். புரியுதாப்பா? இப்போ 11.4 போடுறோம். xiயோட வேல்யூ பாருங்கள், இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, 11.4, 12.5, 12.8, 16.3, 17.8, 19.2. ஸோ இந்த நம்பரை தான் வரிசையாக நம்ம இங்கே எழுதுகிறோம். 11.4, 12.5, 12.8, 16.3, அப்புறம் 17.8, அப்புறம் 19.2. ஸோ இந்த xi மைனஸ் x பார் இருக்குல்லப்பா, இப்போ xi மைனஸ் x பாரோட வேல்யூ என்னது, x பாரோட வேல்யூ என்னன்னா இந்த மீன் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த மீனோட x பாரோட வேல்யூ 15. அதை தான் 15 இங்கே போட்டு போகிறோம். ஸோ அதாவது இங்கே இருக்குள்ள நான் ரஃபாக எழுதுகிறேன், உங்களுக்கு ரஃபாக புரிகிற மாதிரி எழுதுகிறேன். ஸோ இப்போ டிஐ = xi மைனஸ் x2 பார் இருக்குது. ஸோ xiயோட வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு வேல்யூ 11.4 இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 11.4 மைனஸ் போட்டு x பாரோட வேல்யூ 15 போடுறோம். ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 3.6ன்னு வரும். மைனஸ் 3.6ன்னு போடணும், ஏன்னா பார்த்தாலே தெரியுதுல 15ல் தான் மைனஸ் சிம்பிள் இருக்குது, 11.4 ப்ளஸில் இருக்குது, 15 தான் பெரிய நம்பர். ஸோ பெரிய நம்பரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிள் தான் இங்கே போடணும். ஸோ இதோட வேல்யூ மைனஸ் 3.6 டிஐயோட வேல்யூ. அதே மாதிரி இங்கே 12.5 இருக்குது. ஸோ 12.5 மைனஸ் 15 போடணும், அதோட வர்ற ஆன்சர் மைனஸ் 2.5. ஸோ மைனஸ் 2.5. அதே மாதிரி இங்கே 12.8 இருக்குது, மைனஸ் போடுறோம், 15 போடுறோம், வர்ற ஆன்சர் என்னது மைனஸ் 2.2. ஸோ இங்கே மைனஸ் 2.2ன்னு போடுறோம். தென் 1.3, தென் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 2.8, தென் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4.2ன்னு வரும். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டணும்ப்பா, மைனஸ் பண்ணி போடணும். எப்படி மைனஸ் பண்ணதை 2 வேல்யூ மைனஸ் பண்ணி காமிச்சேன், இதே மாதிரி எல்லா வேல்யூஸையும் மைனஸ் பண்ணி போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும், டிஐ ஸ்கொயர் இருக்குது. ஸோ டிஐ ஸ்கொயருங்கிறது என்னது, இதை வந்து ஸோ இந்த ஹோல் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ மைனஸ் 3.6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், இப்போ ஸ்கொயர்னாலே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ ப்ளஸ்ஸு தான் வரும். அப்போனா 3.6 இன்ட்டு 3.6ன்னு போடணும். ஸோ 36 இந்த 36 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 6 6 36, 6 3 18. 12 1 2 36 36 மல்டிபிள் பண்ணால் 1296ன்னு வரும். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. 3.6 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு 2 டிஜிட், ஸோ ஸ்கொயர்னாலே பவர் 2 இருக்கா, அதனால தான் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட்டு வைக்கணும். அப்போனா 12.96 தான் இதோட ஆன்சர். ஸோ
இந்த 3.6 ஸ்கொயர் பண்ணால் 12.96 ஆன்சர். இதே மாதிரி 2.5 ஸ்கொயர் பண்ணால் 6.25ன்னு வரும். 2.2 ஸ்கொயர் பண்ணால் 4.84ன்னு வரும். 1.3 ஸ்கொயர் பண்ணால் 1.69ன்னு வரும். 2.8 ஸ்கொயர் பண்ணால் 7.84ன்னு வரும். அகைன் 4.2 ஸ்கொயர் பண்ணால் 17.64ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிடணும். ஸோ எல்லாத்தையும் எழுதிட்டு இப்போ ஆக்சுவலி ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க, அந்த இந்த இந்த சம்மேஷன், இதுக்கு பேர் அந்த ஷேப்பில் இருக்குல்ல, அப்போ இதுக்கு பேர் சம்மேஷன் சொல்லுவாங்க. சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர், சம்மேஷன் ஆஃப்னு சொல்லலாம், இல்லைன்னா சம் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படின்னா என்னன்னா, அந்த டிஐ ஸ்கொயர் இருக்கிற எல்லா வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த எல்லா வேல்யூஸுமே ப்ளஸ் பண்ணி வரணும். இந்த ஷேப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி போட்டுக்க சம்மேஷன்னாலே எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணணும். இதுதான் மீனிங். அப்போனா சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னன்னா, ஸோ இந்த டிஐ ஸ்கொயர் இங்கேருந்து இதுவரை எழுதியிருக்கோம்னு ஃபைண்ட் பண்ணி, ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி போகிறது தான் சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர் 51.22ன்னு வரும். ஸோ நீங்கள் எழுதும்போது சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 51.22ன்னு எழுதுங்க. ஸோ 51.22 இதுதான் டிஐ ஸ்கொயர். புரியுதாப்பா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரஃப் ஒர்க்கை செஞ்சு பார்த்தா தான் ஆன்சர் கரெக்டாக எழுத வரும். ஸோ இதை நான் ஆல்ரெடி போட்டு பார்த்தனால அதை அப்படியே பார்த்து இங்கே நான் எழுதிட்டேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணி தான் இப்போ எழுதணும். இப்போ வாங்க ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என்னன்னு போட்டிருக்காங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டு, ஸோ சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரை தான் நம்ம 51.22ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இவ்வளோ நேரம் ஃபைண்ட் பண்ணி. டிவைடட் போட்டு என்னங்கிறது என்னது, இங்கே எழுதியிருக்கோம்னா ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் ஆப்ஷன் 6, கொஸ்டினில் 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 தான் நம்ம கீழே போடுறோம். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் என்னதுன்னா 8.53. ஸோ இந்த 8.53 ரூட் எடுத்தால் 2.9ன்னு வருது. அதாவது சிக்மாஸ்க்கு 2.9 தான் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. இந்த ரூட் எடுக்கிறது எப்படின்னு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஸ்கூல் மிஸ்ட்டை கூட கேட்டுங்க. ரூட் எடுக்கிறது இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பண்ணணும். ஸோ இப்போ டைம் இல்லை, அதனால் ரூட் எடுக்கிறத டேரெக்டாக போட்டு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆன்சரை. தேங்க்யூ.